நிக்கல. உடனே பணம் எடுத்துட்டு வந்து அவனை ஏமாத்தின அந்த ஆளோட ஹோட்டல் முன்னாடியே நூடுல்ஸ் ஹோட்டலை வச்சுட்டாங்க. சுவையான நூடுல்ஸ் அப்படிங்கறதுனால ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே வியாபாரம் நல்லபடியா போச்சு. மருமகளோட ஹோட்டல் நல்லா போனதுனால எதிரில இருந்த ஹோட்டலுக்கு ஜனங்க சுத்தமா போறதையும் நிறுத்திட்டு எல்லாரும் மருமகளோட நூடுல்ஸ சாப்பிடறதுக்கு வந்தாங்க. அதனால அவங்களுக்கு கொஞ்ச நாள்லயே நிறைய பணம் கிடைச்சுது. உடனே வந்த பணத்தை வந்த மாதிரி கடனை கட்டிட்டாங்க. கடன் மொத்தமும் தீர்ந்ததும் 3 பேரும் தைரியமா வாழ்ந்தாங்க. பவானிபுரம்ங்கிற ஊர்ல காந்தம், ரேவதி அப்படிங்கிற அத்தை மருமக இருந்தாங்க. அவங்களது ஏழை குடும்பம். ரேவதியோட கணவர் கிஷோர் ஊர்க்காரங்க பணம் எல்லாத்தையும் சீட்டு கட்டுறன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்கேயும் ஓடி போயிட்டான். அதனால இந்த அத்தை மருமகளை ஊர்க்காரங்க ரொம்ப கேவலமா பார்த்தாங்க. பொறுமையா அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு வேலைங்களை செஞ்சுக்கிட்டு குடும்பத்தை பாத்துக்கிட்டாங்க. இப்படி கொஞ்ச நாட்கள் போச்சு. அது அக்டோபர் மாசம்.